கோவில்கள்ல செப்பல் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? செருப்பு அணியக்கூடாது. செருப்பு அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? கோவில்ல செருப்பு போடக்கூடாதுங்கிறதுக்கு, இன்னைக்கு இறைவன் அங்க குடியிருக்கிறான். அதனால ஆலயத்த தூய்மையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஆலயம் அப்படிங்கிறது மனிதனுடைய உடல். நம்மளுடைய உள்ளம் தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இருக்கிற இடம் தூய்மையா இருந்தா, அதாவது கந்தலானாலும் கசக்கி கட்டு, உடை தூய்மை, உள்ள தூய்மை, இடமும் அதாவது கோயிலையும் இருக்கிற இடத்தையும் சுத்தம் சுகாதாரம், சுத்தம் சுகம் தரும். அதாவது நம்மள சுத்தி சுத்தமா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். பத்தாக்குறைக்கு இப்ப என்ன உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா. உயிர் கொடுத்தது அப்பா. அப்ப என் தந்தையினுடைய உடல் அணுக்கள். என் தந்தையினுடைய அதாவது இப்ப மேஷத்துல செவ்வாய் வீட்ல சூரியன் உச்சம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, இந்த குழந்தைக்கு லக்னம் இதுன்னு சொல்றான். ஆனா அந்த லக்னத்துக்கு யார் உச்சம்? சூரியன் உச்சம். அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு தாத்தாவினுடைய டிஎன்ஏ நிறைய இருக்கும். அதன் மூலமா நான் உருவானேன். அப்போ அந்த லக்னத்துக்கு ஓனர் யாரு அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு தாத்தா. அதே மாரி அந்த மேஷத்துக்கு 9ஆம் வீடு குரு. யாரு? எங்க அப்பா. தாய்ங்கிற 4ஆம் இடத்தை குரு உச்சம்னு போடுறான். அப்போ தாயினுடைய உடல் அணுக்கள். உயிர் கொடுத்தவர் தந்தை, உடல் கொடுத்தவர் தாய். இந்த தாயினுடைய உடல் அணுக்கள் தான் நமக்கு உருவத்தை கொடுக்கும். அப்போ சத்து போச்சுன்னா இந்த உடல் அழியும், உயிர் அழியாதுங்கிறான். உயிர் பிரியும். அப்போ அழிவுங்கிறது சிவத்துக்கு கிடையாது, சவத்துக்கு இருக்குங்கிறான். அப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்கேன். விதியை மதியால் வெல்லலாம். விதி அப்படின்னா உயிர். இந்த உயிர் போயிடுச்சுன்னா விதி முடிஞ்சிருச்சு. உடல் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த உடலை பாதுகாக்கிறியோ அந்த அளவுக்கு உயிர் தங்கும். அதாவது இறைவன் குடியிருக்கும் ஆலயம். எப்படி உயிர் இந்த உடம்புக்குள்ள குடியிருக்கும் ஆலயம். ஒவ்வொரு அணுவும் இறைவன். அவன் என்று ஓர் அணுவும் அசையாது. அப்போ நம் தந்தையினுடைய டிஎன்ஏ, தாயினுடைய உடல் அணு டிஎன்ஏ, அந்த அணுக்கள்ல இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள். அந்த அணுக்களை பேணி பாதுகாக்கணும். 12 வருஷம் ஒரு கோயில கும்பாபிஷேகம் பண்ணலன்னா உங்களுக்கு சாமிக்கு பவர் இல்லை. அப்போ அப்பன் 8 அடி, குட்டி 16 அடின்னா இதைதான் சொல்லுவேன். எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா, எங்க அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா 4 பேர் தாத்தா பாட்டி. நான் பிறக்கும் போதே அது அவருக்கு 4 தாத்தா பாட்டி. இப்ப நான் குழந்தை பெற்றிருக்கேன்னா எனக்கு என்னுடைய தாத்தா பாட்டி மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போதே அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4, அம்மாவுக்கு 4, 8. இந்த 8 பேரினுடைய தலைமுறை டிஎன்ஏ பொதுவாகவே சயின்ஸ்ல சொல்லுவான் 3வது ஜெனரேஷனுடைய டிஎன்ஏ ஒரு குழந்தைக்கு அதிகமா இருக்கும். அந்த மண்ணை மிதிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற எண்ணற்ற அணுக்கள், நரம்புகள் அத்தனையும் உள்ளங்கால் உங்களுக்கு பாதத்துல ஜாயிண்ட் ஆயிடும். அதீத வெப்பம் இருந்தால் சூடு பிடிக்குது, அதீத குளிர்ச்சி இருந்தா உங்களுக்கு பனிக்கட்டுல கால் வைக்க முடியாது. உங்களுக்கு உள்ளங்கால்ல என்ன பண்ணாலுமே மேல ஏறிடும். ஒரு கோயில்ல சாமி ஆடும்போது சொல்லுவான், கால்ல இருந்து மேல ஏறும். ஒரு கோவில்ல தர்ப்பையை விரிச்சு சாமி கும்பிடுவாங்க. காரணம், அந்த பூமியினுடைய நெகட்டிவ் மேல வரக்கூடாது, தர்ப்பை தடுக்கும். அப்ப எதை போட்டா அந்த ஹீட்டை தடுக்கலாம், எதை போட்டா நல்லது. அப்ப அந்த கோயிலுக்கு இவன் போகும்போது இவங்கள் முன்னோர்களுடைய டிஎன்ஏ, அதாவது 12 வருஷம் இதுல சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் இந்த அப்பா வழியிலையும் அம்மா வழியிலையும் இந்த தாத்தா பாட்டி ஊருக்கு அம்மாவோ அப்பாவோ இல்ல அவங்க அப்பா அம்மா ஒரு 12 வருஷம் போகாம விட்டுட்டாங்கன்னா அந்த கிரகம் கெட்டுடும். அந்த அணுக்கள் நம்ம உடம்புல கெட்டுடும், நோயாயிடும். செய் வினை, அதாவது ஒரு விஷயத்த செஞ்சா வினை ஆகலும், செய்யப்பாட்டு வினையா மாறும். வினை முற்று பயன். அதாவது ஒரு செயல், இப்போ ஒரு புது வண்டி வாங்கிட்டு ஓட்டிட்டு 10 நாள் ஓட்டிட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த வண்டி பாழாயிடும். ஒரு வீட்டுக்குள்ள நான் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆள் குடியிருந்தாலும் அந்த வீடு ஒண்ணாகாது. மனிதனே நடமாட்டம் இல்லைன்னா புல்லு பூண்டு முடிச்சு உள்ள. அப்போ நம் உடம்பு கூட இருக்கக்கூடிய அணுக்களும் நம் வீடும் ஒண்ணுங்கிறான். அப்போ அந்த மண்ணை மிதிக்கும் போது ஆக்டிவேட், அதுல நல்லது கெட்டது கலந்து வந்துச்சுன்னா நீ கடல்ல போய் குளிக்கணும். காலையில 4:30 to 6 நம்ம அணுக்கள் இயங்குற நேரம், நல்ல புனித நீராடுறது நல்லது. அதுவும் கடல்ல குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனாலதான் நான் திருச்செந்தூரை ரொம்ப பெருமையா பேசுறேன். அந்த மண்ணை மிதிச்சா போதும், மழை அளவு துன்பம் வருது, பனி மாதிரி விலகிடும். ஆனா இதை மிதிக்காததுனால பனி அளவுக்கு தான் அவனுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா அது மழை அளவுக்கு உயரும். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் தீராது. தீரும் என்பார் தீராது, தீராது என்பார் தீரும், நீ கரெக்டா செஞ்ச. அதாவது முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்.
அதாவது கண்டிஸ்டிக்கு நான் சொல்றேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவின் பிள்ளைகள் தமிழரின் பிள்ளைகள். அப்போ அந்த தமிழ் குடிகள் முன்னோர்கள் வந்து அன்னைக்கு பிறந்த இடத்தை விட்டுட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு இடம் வாங்குற உரிமை சட்டம் கிடையாத காலத்துல ஜாதகம் உருவானதுனால அந்த இடத்த மறந்துடக்கூடாதுன்னு நட்டு வச்ச கல்லும் மரமும் தான் முன்னோர் வாழ்ந்த இடத்தின் அடையாளம். இப்போ என்னுடைய கம்யூனிட்டி பக்கத்து ஊர்ல இருக்கும், அந்த ஊர்ல போக விட முடியாது. அப்ப எத்தனை தலைமுறை ஆனாலும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட அடையாளம். அப்ப நான் பிறந்த ஊருக்கு போனேன்னா எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அப்போ என் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தை, அதாவது அப்ப 8 அடி குட்டி 16 அடி. இப்ப நான் மேரேஜ் பண்ணும்போது அங்க 8. இந்த 16 வழிக்கு நான் போனேன்னா என் சந்ததி நல்லா இருக்கும். ஆனா இந்த 8 ஊருக்கு போனேன்னா எனக்கு வரக்கூடிய பிரச்சனை, மழையா வந்ததுன்னா கொடையா இருப்பாங்க, வெயிலா வந்ததுன்னா நிழலா இருப்பாங்க, மழை அளவுக்கு இருந்தாலும் பனி அளவுக்கு அப்படியே கரைஞ்சு போயிடுமே தவிர வராதுன்னு கிடையாது. பிறக்கும் போது பிரச்சனைகளோட தான் நாம வர்றோம். ஆனா அதெல்லாம் சுமூகமா முடிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அப்ப அந்த கோயில்ல செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், இவர்களுக்கு அந்த பாசிட்டிவ், கோயில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அவர்களுடைய அணுக்களை இயங்க தடை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதனாலதான் கோயில்ல அசுத்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட சேர்த்து இந்த நோய்க்கிருமிகளும் அந்த அணுக்களுக்கு பரவிடும். கோயிலை தூய்மை வைப்பதும் நம் உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்திருப்பதும் ஒன்று. இறைவன் வாழுமிடம் கோவில் அல்ல நம் உள்ளம். இதையும் நம் பிறந்த மண்ணையும் தூய்மைப்படுத்தி வச்சிருந்தாலே பாதி பிரச்சனை வராது. உள்ளம் ஒரு கோவில். உன் பூர்வீகம் புண்ணியம். அந்த புண்ணியத்தை தேடு. இந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்களில் வாழும் உயிர் என்னும் இறைவன் உன்னை விட்டு விலகாமல் உன் வாழ்க்கையை ஒளிபரச் செய்வான்.